ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷகுட்டி ஃபேமிலி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னா தயிர் சாதங்க. ஏன்னா வெயில் ரொம்ப ஓவராக இருக்குது பாருங்கள். அதனால் பார்த்திங்கன்னா வெயிலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குளுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து தயிர் சாப்பாடு தான் செஞ்சேன். குட்டீஸ் பார்த்திங்கன்னா அக்கா பையன் வந்து சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டான். அதனால் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து சரி மத்தியானம் கொஞ்சம் லேட்டாக தான் போகிறாங்களா காலையில் சாப்பிட்டுட்டு. அதனால் பார்த்திங்கன்னா மத்தியானம் பசிச்சா வேணும் பாருங்கள். அதனால் பார்த்திங்கன்னா அவங்க டிஃபன் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நான் பேக் பண்ணிக்கிட்டேன். தயிர் சாப்பாடுலாம் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்களா. அதனால் பார்த்திங்கன்னா சரி காட்டில் போய் வந்து தோட்டத்தில் சாப்பாடு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நானும் வந்து எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன். வாட்டர் பாட்டிலும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் தண்ணி ஜில்லுன்னு இருக்கணும். ஏன்னா பைப்புலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக வருதுங்களா. அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி இங்கேயே வந்து வாட்டர் பாட்டிலில் பிடிச்சி கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டான கொஞ்சம் கூலிங்காக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிடலாம் பாருங்கள். அவங்களுக்கு அதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு கையோடு பார்த்திங்கன்னா நான் தோட்டத்துக்கு வேலைக்கு வந்தவங்களுக்கு வந்து நான் வந்து டீயும் வச்சுட்டேங்க. சரி அப்படியே கொஞ்சம் டீ டேஸ்ட் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நானும் வந்து ஒரு 1/2 டம்ளர் எடுத்து வச்சுக்கிட்டேன். என்னங்க டேஸ்ட்டு பார்க்குறக்கு 1/2 டம்ளரான்னு கேட்காதீங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நான் வந்து டீ அதிகமாக குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டீ எல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு நாங்களும் வந்து தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் வேலையாக கொஞ்சம் வெளியே கிளம்பிட்டாங்களா. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நடந்தே போயிட்டோம். பக்கம் தானுங்களா. அதனால் பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே வந்து பசங்களோட பேசிகிட்டே நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. சரி போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த தர்பூசணி பழமெல்லாம் வந்து வெட்டி போட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வாடிருச்சா அப்படின்னு பார்க்குறக்காகத்தான் தோட்டத்து வழியே போனோம். இல்லை பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே கிளம்பியிருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் போனேன். அந்த கொடி பிடுங்கி போட்டதும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா ஃபுல்லுமே வந்து நல்லா மொறுன்னு காஞ்சிருச்சு. சரி இன்னும் கொஞ்ச நாள் கிடக்கட்டும். அடுத்து மட்டும் வந்து அந்த தர்பூசணி செடி வரந்தினி பார்த்திங்கன்னா காயிற அளவுக்கு காயிட்டும். நல்லா சருகாட்ட போயிடுச்சு அப்படின்னா விட்டுறலாம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஃபுல்லும் வந்து அள்ளி கொட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து மரத்து நிழலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போயாச்சுங்க. ஏன்னா கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்துச்சுங்க. அதனால் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து தலையில் வந்து துண்டை போட்டு விட்டுட்டேன். அவங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஜாலியாக நீச்சல் அடிக்கிறதுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போனோன்னே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் வெளியே போனவங்க பார்த்திங்கன்னா கையோடு வந்து போண்டா வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் வந்து வீட்லேயே வந்து டீ வச்சுட்டு போயிட்டேனுங்களா. இப்போ பார்த்திங்கன்னா பசங்களுக்கெல்லாம் வந்து அதை ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சு அவங்களுக்கு வந்து போண்டா எடுத்து கொடுத்துட்டு நான் வந்து தோட்டத்தில் வேலை செய்யங்களுக்கு வந்து கொண்டு போய் கொடுக்குறதுக்கு தாங்க போனேன். இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா எள்ளுக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எள்ளுச்செடிலாம் வந்து பிடுங்குற ஸ்டேஜ் வந்துருச்சு. அவங்க வந்து சாக்கு கேட்டாங்களா. அதனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு டீ கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாக்கெல்லாம் வேணுங்கிற எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன். ஏன்னா குட்டானமாக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி படுத்தா தேவையில்லைன்னு சொன்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சாக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நல்லதாக பார்த்து எடுத்து கொடுக்கலான்னு எடுத்து கொடுத்தேன். அவங்களும் பார்த்திங்கன்னா கையோடு பார்த்திங்கன்னா அந்த பிடுங்கினதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கத்தையை கட்டி அதை பார்த்திங்கன்னா குட்டானம் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலையிலேருந்தே வந்து குத்தகையாக பேசிக்கிட்டேங்க. நாங்கள் வந்து இது வந்து கூலியாக விடலை. எள்ளுச்செடிலாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க சௌகரியத்துக்கு டைமுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க பிடுங்கி வச்சுருவாங்க பாருங்கள். அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் குத்தகையாகவே பேசிக்கிட்டோம். இப்போ வந்து அதைத்தான் வந்திங்கன்னா சின்ன சின்ன கத்தையை கட்டிகிட்ருக்காங்க. முதலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து இது கட்டுத்தரக்குள்ளே வாசல் வந்து மண் வாசல் கார வாசல் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா அங்கே வந்து நாங்கள் வந்து எள்ளுக்காயெல்லாம் போடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா வேலை சீக்கிரம் முடியட்டும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து அந்த தோட்டத்துக்குள்ளேயே அந்த வயலில் பார்த்திங்கன்னா படுத்த மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க. ஃபுல்லும் பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபுல் வேலையும் அதுலேயே முடிஞ்சிடும். நம்ம வந்து எள்ளுக்காய் வந்து காஞ்சதுக்கப்புறம் வந்து அங்கேயும் இங்கேயும் சமந்துட்டு இருக்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா அது வந்து அப்படியே தோட்டத்துலேயே போட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து உழவு ஓட்டும் போது பார்த்திங்கன்னா அதையும் வந்து அழிச்சு ஓட்டிடலாம் பாருங்கள். அதனால் பார்த்திங்கன்னா இது ஈஸி மெத்தடு. இப்போ அதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நல்லா குட்டானம் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் டீ கொடுத்து முடிச்சுட்டு அதையும் பார்த்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அடுத்த வேலைக்கு தாங்க கிளம்ப போகிறேன். ஏன்னா கூலியாக இருந்துச்சுன்னா கூட போய் நம்மளும் கொஞ்சம் நேரம் செஞ்சிட்ருக்கணும். கொத்தவைங்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களே எல்லாம் முடிச்சுக்குவாங்க. நாம் வந்து சும்மா நின்று வேடிக்கை பார்க்க வேண்டியதான். கன்னிக்குட்டிலும் பார்த்திங்கன்னா கொண்டாந்து அந்த சிம்பிள் கட்டோரமே கட்டியாச்சு. ஏன்னா வேறு எங்கேயும் பார்த்திங்கன்னா பில்லு இல்லைங்களா. அதனால் பார்த்திங்கன்னா மறுபடியும் 2 டைம் வந்து தண்ணி கட்டிக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிள் வந்துடும் அப்படிங்கிறக்காக பார்த்திங்கன்னா கொண்டு போய் நாங்கள் வயல்லையே கட்டிட்டோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் கரண்டியெல்லாம் கொஞ்சம் காஞ்சாப்பில் இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா என் பசங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஃபுல்லும் வந்து தீ வச்சிட்டு இருந்தாங்க. அந்த நான் ஏற்கனவே வந்து அந்த வேஸ்ட்லாம் கொண்டு வந்து ஒரு அடுப்பில் போட்டு எரிப்போம் பாருங்கள். அதில் கொண்டு வந்து ஃபுல்லு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எரிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா வெயில் நல்லா அதிகமாக இருந்துச்சுங்களா. நல்லா காஞ்சிருச்சு அந்த சிம்பிள் கரண்டியெல்லாம். கண்ணுக்குட்டிக்கெல்லாம் போட்டு பார்த்தேன் சரியாக சாப்பிட்லைங்களா. அதனால் பார்த்திங்கன்னா அதில் வந்து இன்றைக்கி பாதி எடுத்து தீ வச்சுட்டு அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் இருந்துச்சு. நீச்சல் அடிக்க போகிறதுக்கு பசங்களுக்கு டைம் இருந்துச்சுங்களா. அதனால் பார்த்திங்கன்னா புளிய மரத்துக்கு தான் போனோம். ஏன்னா பக்கமாக வந்து நாங்கள் வந்து காய் பொறுக்கலைங்களா. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது வந்து வீக்லி ஒன்ஸ் அல்லது 10 நாளைக்கு ஒருக்கா பார்த்திங்கன்னா உழுக்கணும். இடையில பார்த்திங்கன்னா ஆள் யாருமே கிடைக்கவே இல்லைங்களா. அதனால் பார்த்திங்கன்னா என்னால் வந்து இடையில வந்து உழுக்க முடியல. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா காய் எல்லாமே நல்லாவே காஞ்சிருச்சு. எப்பவுமே பார்த்திங்கன்னா சித்திரை பொறுக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உழுக்கிற மாதிரி தான் இருக்கும். மற்ற பக்கம் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லு காய் உழுக்கி முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு உழுக்கிற அளவுக்கே வரும்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டு தான்.
இந்த டைம் பார்த்திங்கன்னா நல்லாவே லேட் ஆயிடுச்சு. நான் வந்து உலுக்கி பொறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா லேடிஸ் வந்தோம் அப்படின்னா சின்ன சின்ன சலக்கத்தி தான் வந்து வீட்டில் இருக்குதுங்களா, அதில் உழுக்கும்போது பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அந்த வாதிலிருந்து தான் காய் வந்து எடுக்க முடியுது. நல்லா ஹைட்டாக இருக்கிற வாதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா போக முடியல. அதுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ஸ் யாராவது வந்தால் பரவாயில்லன்னு பார்த்தோம். ஏன்னா லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் ஏறதுக்கு மேலே பயமாக இருந்துச்சுங்களா, அதனால் பார்த்திங்கன்னா ஜென்ஸ் கிடைப்பாங்களான்னு பார்த்தேன். ஒருத்தருமே கிடைக்கலிங்களா. அதனால் பார்த்திங்கன்னா அக்கா பையன்ட்ட சொல்லும்போது அக்கா பையன் வந்து சரி நாமளே ஏறி உலுக்கி பார்க்கலாம் சித்தின்னு சொன்னானுங்களா. அதனால் பார்த்திங்கன்னா சரி இன்றைக்கி எங்கள் அக்கா பையனையே ஏற்றி விட்டுட்டேன். அவனும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா உழுக்க முடிகிற அளவுக்கு உலுக்கி முடிச்சுட்டு மறுபடியும் மேலே இருக்கிற அந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா கைக்கு கிடைக்கிற பார்த்திங்கன்னா பொறிச்சு கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்து நீச்சல் அடிக்கிற கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கிற காயெல்லாம் தான் வந்து நான் வந்து பொறுக்கி எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க நீச்சல் அடித்து முடிச்சுட்டு கையோட பார்த்திங்கன்னா வீட்டுக்கே கிளம்பிட்டாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் பொறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த காய் உளுந்ததெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா சலுப்பாக இருக்கிறப்ப இருந்தாங்களா, அதனால் பார்த்திங்கன்னா சரி வீட்டுக்கு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் தான் வந்து எல்லாத்தையும் ஃபுல்லும் வந்து பொறுக்கி கொண்டு வந்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 சாக்களவுக்கு ஆச்சு. ஏற்கனவே பார்த்திங்கன்னா பொறுக்கி கொண்டுட்டு போயாச்சு. இப்போ இது லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா புளிங்காய் வந்து ஒரு 2 சாக்களவுக்கு ஆச்சுங்க. அதையும் வந்து நான் கொண்டு வந்து கடுத்தரையில் வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நானும் என் பாப்பாவும் மட்டும்தான் வந்து கடுத்தரையில் இருக்கிறோம். பசங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா நேரமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் சின்ன வேலையெல்லாம் கடுத்தரையில் இருந்துச்சுங்களா, மாடு கணக்கெலாம் வந்து கொஞ்சம் தீவனம் போடுற வேலையும் இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா பசங்க 2 பேரும் முன்னாடி போயிட்டாங்க. எங்களுக்கு வந்து ஏற்கனவே புளிங்காய் உலுக்கி கொடுத்துட்டு கிணத்துல வேணுங்கிற அளவுக்கு நீச்சல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாப்பா ஒருத்தி மட்டும்தான் உட்காந்துருக்கா. சரி அம்மா கூட போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்திங்கன்னா எருமைக்கண்ணு இந்த மாட்டு காலக்கண்ணெல்லாம் வந்து மத்தியானம் வந்து கொண்டு வந்து கொஞ்சம் நேரம் வந்து வெயிலில் இருக்குதுன்னு சொல்லி நிழலில் கட்டியிருந்தேன். இப்போ திருப்பி கொண்டு போய் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சிம்பிள் கட்டிலே கட்டிட்டேன். இப்போ பாருங்கள் பாப்பா ஒருத்தி மட்டும்தான் வந்து அந்த செம்பிளி குட்டி எங்கே நிற்குதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ நாங்களும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. எங்கள் தோட்டத்துக்கு பக்கத்து தோட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பாறை நிறையா இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபுல்லெல்லாம் உடச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் கொண்டு வந்து குட்டானமாக போட்டிகிட்ருக்காங்க. நீ அதை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா தாங்க தெரியும். அதை பார்த்துக்கிட்டே அப்படியே நாங்களும் இன்றைக்கி நேரமே கிளம்பிட்டோங்க. அவ்வளோதான். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.